அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்வது போன்று கட்டளைகளுக்கு முழுமையாக வழிபட்டு வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னால் ஓதின திருவசனம் சூரத்துல் பக்கராவினுடைய ஒரு பிரபல்யமான ஆயத்து. அநேகமாக அனைவருக்கும் அந்த ஆயத்து தெரியும். இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர்ந்து விடுங்கள், இஸ்லாத்துக்குள்ள வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அழைப்பு விடக்கூடிய ஒரு ஆயத்து. சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஆயத்தை குறிப்பிட்டிருக்கின்றான். இன்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், யாருக்கு சொல்லுகின்றான் இஸ்லாத்துக்குள்ளே வந்து சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லி, யாரை விழித்து சொல்லுகிறான் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் விளங்கிக் கொள்வது, அவைகளை பற்றி ஒரு கலந்துரையாடுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த ஆயத்துடன் சம்பந்தப்பட்ட 3 விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது, அவைகளை எடுத்து நடப்பதற்கு துணையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தை 3 துண்டாக பிரித்திருக்கிறார். அதுல முதல் பகுதி என்னவென்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ்வை கொண்டும் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்வை கொண்டும் நபிமார்களை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் வேத நூட்களை கொண்டும் ஈமான் கொண்ட என்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் விழிக்கிறார். குர்ஆனுடைய விழிப்புகளும் ஆச்சரியமானது. குர்ஆன் பிறரை பார்த்து விழிக்கும் பொழுது, எங்களை பார்த்து விழிக்கும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, இறை பக்தர்களே என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை விழிக்கின்றார். இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு வெளியில் இருப்பவர்கள், அல்லாஹ்வை கொண்டு நம்பாதவர்கள், நாஸ்திகர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள் என்று சொல்லி எங்களை சூழ வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். 90% கடவுளை, இறைவனை நம்பாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உலூஹியத்தை, உபூதியத்தை நம்பாதவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் விழிக்கும் பொழுது நிராகரிப்பு செய்தவர்களே என்று அல்லாஹ் விழிக்க இல்லை. சுப்ஹானல்லாஹ். காவிரிகளே என்று அல்லாஹ் விழிக்கவும் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று என்னையும் உங்களையும் பார்த்து விழித்தது போன்று எங்களை சூழ வாழக்கூடிய, இஸ்லாத்துக்கு எதிராக வாழக்கூடிய, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய, இஸ்லாமிய நம்பிக்கைகள் கோட்பாடுகளுக்கு அப்பால் போய் வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா அய்யுஹல்லதீன கஃபரூ என்று அல்லாஹ் விழிக்கவில்லை. அவர்களை பார்த்து அல்லாஹ் விழிக்கும் பொழுது யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, யா அஹ்ல கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான், சூரத்து தஹ்ரீம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யா அய்யுஹல்லதீன கஃபரூ லா தஅ்ததிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன் என்று சொல்லி சூரத்து தஹ்ரீம்ல ஒரே ஒரு இடத்துல தான் காபிர்களே, இறை நிராகரிப்பு செய்தவர்களே என்று அல்லாஹ் விழித்திருக்கிறார். உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அந்த ஆயத்து இந்த உலகத்துக்குரிய ஆயத்து அல்ல, அது நாளை கியாமத்துக்குரிய ஆயத்து. நாளை கியாமத்துடைய நாளையில அந்த ஆயத்து சம்பந்தப்படக்கூடிய இடம் நாளை கியாமத்துடைய நாள். அதுல நானும் வரலாம், நீங்களும் வரலாம். அதுல எனக்கு நான் வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது, நீங்க வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது. அந்த இடம் என்ன இடம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
சூரத்து தஹ்ரீம்ல யா அய்யுஹல்லதீன கஃபரு நிராகரிப்பு செய்தவர்களே என்று விழிக்கக்கூடிய ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்துக்கு முந்தி என்ன இருக்கிறது? அந்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்து ஆச்சரியமான ஒரு ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஊ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக மக்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பது உங்களோட பொறுப்பும் அல்ல, எந்த பொறுப்பும் அல்ல. உலக மக்களுக்கு நலவை சொல்லுவது மட்டும்தான் எந்த பொறுப்பு. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். அகிலத்தாருக்கு உலகத்தாருக்கு நல்லதை சொல்ல முடியும். அது மிம்பர்ல இருந்து சொன்னாலும் சரி, எழுத்தால சொன்னாலும் சரி, வாளால சொன்னாலும் சரி, அது எப்படி சொன்னாலும் சரி, சொல்ல வேண்டிய முறையில் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விதத்தில் அவைகளை சொல்லி வைப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். எத்தி வைத்து விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா குடும்பத்துக்கு அது இல்லை. எந்த மனைவிக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், எந்த பொறுப்பு முடிஞ்சு கலந்து கொள்ள போயிடாது. எந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவங்க தொழுதாலும் சரி தொழாவிட்டாலும் சரி எந்த கடமை முடிஞ்சு மாப்பத்து சொன்னேன். நான் சுபகுக்கு பள்ளிக்கு வரும் பொழுது எந்த பிள்ளைகளுடைய மருமக்களுடைய கதவை தட்டி வாங்கோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க வரது வராம இருக்கிறது அவங்களோட விருப்பம் ஒரு வாப்பத்து சொல்லேதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை விட்டும் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும், உங்களோட செலவுல யாரெல்லாம் வாழ்றாங்களோ, உங்களோட பராமரிப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்களோட வீட்டு கூரைக்கு கீழே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் உங்களையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இந்த மிம்பர்ல இருந்து உண்மையை சொல்லுவது, ஹக்கை பேசுவது ரொம்ப லேசான விடயம். ஆனா என் வீட்டுக்குள்ள பேசுவது, என் குழந்தைகளுக்கு முன்னால பேசுவது, யாருடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய வீட்டு கதவையும் எங்களுக்கு தட்டலாம். ஆனா எங்களோட சொந்த மருமகண்ட கதவை தட்டுறது கஷ்டமாக இருக்கும். சுபகுக்கு குடியிரு போறதுக்கு யாருடைய கதவை வேண்டுமென்றாலும் தட்டி அழைத்துக் கொண்டு போக முடியும். அல்ஹம்துலில்லாஹ். மிம்பரில் இருந்து சொல்லலாம், மேடைகள் போட்டு பேசலாம், யதார்த்தத்தை கதைக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்துல சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன கஃபரு நிராகரிப்பு செய்தவர்களே, குழந்தைகளை தந்தேன் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு, குழந்தைகளூடாக சுவர்க்கம் போக முடியும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தையை விட்டு விட்டு போனா கபரு எதனாலும் அது நிறைஞ்சு கொண்டே இருக்கும். கபரு எதனாலும் வெளிச்சமாகவே இருக்கும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு குழந்தையை விட்டு விட்டு போக வேண்டியவன் நரகத்துக்கு போறதுக்குரிய குழந்தைகளை விட்டு விட்டு போறான். நரகத்துக்கு போறதுக்குரிய ஒரு குழந்தையை விட்டுட்டு போறான். சாலிஹான குழந்தைகளை பெற்று விடாமல் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் குழந்தை பாக்கியம் கேட்டு துஆ கேட்டார்கள். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி இருகரமேந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். சுவர்க்கத்துக்கு போறதுக்குரிய ஒரு லேசான வழி குழந்தை பாக்கியம். ஆனா அதை நாங்க பாக்கியமாக கருத இல்ல, இந்த கதை நாங்க சுமையாக கருதுகின்றோம். அது பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது, அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை கியாமத்துடைய நாளையில நீங்க வந்து என்னிடத்துல சாட்டு போக்கு சொல்ல வேண்டாம். இந்த புள்ள கெட்டு போறதுக்கு யாரு காரணம்? வாப்ப சொல்லலாம் மனைவி காரணம் என்று, மனைவி சொல்லலாம் கணவன் காரணம் என்று, இல்லன்னு சொல்லலாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை நாங்கள் உண்டாகத்தான் வாழ்ந்தோம், இந்த புள்ளையோட பேர் அப்பா என்ன செய்யல, இந்த புள்ளைய வளர்க்க எனக்கு உடை இல்ல, அப்படி இல்லைன்னு இப்படி சொல்லலாம். நான் இந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பினேன், பாடசாலைகளின் ஊடாக தந்த பிள்ளைகள் கெட்டு போய்விட்டது என்று சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் சொல்ல முடியும் இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த நண்பர்கள் மோசமானவர்கள், அதனால தான் இந்த பிள்ளை கெட்டு போய்விட்டது என்று சொல்லி எல்லாம் சாட்டு போக்கு சொல்ல வேண்டாம்.
உங்களோட புள்ள கெட்டு போறதுக்கு காரணம் நீங்க தான். இன்னமொத்தனின் பால் அந்த அந்த விடயத்தை நீங்கள் சாட்டி விட வேண்டாம் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. எங்கட வாழ்க்கையில ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவுலவியா முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது விடயங்கள் இரண்டாவதாக இருக்க வேண்டும். முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஆக முக்கியமானது தெரியுமா? குழந்தைகள். குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் குழந்தைகளுடன் இருந்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து அவர்களை கட்டி அணைத்து அவர்களுடன் கழிக்க வேண்டிய நேரத்தை வெளிநாடுகள்ல போய் கழித்தா எப்படி இருக்கும்? வெளிநாடுகள்ல போய் கழித்தா எப்படி இருக்கும்? வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொள்ள முடியும். குழந்தைகளுக்காக வேண்டித்தான் வந்திருக்கிறோம், குடும்பத்துக்காக வேண்டித்தான் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கின்றோம், அவர்களுக்காக வேண்டித்தான் உழைக்க வந்திருக்கின்றோம் என்று நீங்கள் காரணம் சொல்லிக் கொள்ள முடியும். நான் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், நீங்க சம்பாதிச்சு எல்லாம் முடிச்சு கொண்டு திரும்பி வந்து பார்த்தா குடும்பத்தை காணும், பிள்ளைகளை காணும், மனைவியை காணும், அல்லது கணவனை காணும். வாழ்க்கையில முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள்ல மிக முக்கியமானது என்ன தெரியுமா? குடும்பம். குடும்பம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நோயில கஷ்டப்படுகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கணவன், மாப்பிள்ளை, கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மானுக்கு பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்க இல்லை. நீங்க பத்ருக்கு போறதை விடவும் நீங்க குடும்பத்தோட இருந்தோட மனைவியினுடைய சேமம் விசாரிப்பது உங்களுக்கு மிக முக்கியமானது. பத்ர் யுத்தம் 313 சஹாபாக்கள். பத்ர் யுத்தத்தை நிகழ்த்த ஒன்று கிடையாது. ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? பத்ர் யுத்தத்தை விடவும் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், குழந்தைகளுக்கு தகப்பன் துணையாக இருந்து உதவியாக இருந்து ஒருவரை ஒருவர் கட்டிக்காத்து அவருடைய கஷ்டத்துக்கு இவர், இவருடைய கஷ்டத்துக்கு அவர் என்று இருந்து கட்டி எழுப்புவது இதைவிட முக்கியமானது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உன்னிதமாக கச்சிதமாக எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், கியாமத்துடைய நாளையில யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று குர்ஆன்ல வந்திருக்கிறது ஒரே ஒரு இடத்துல. அது நாளை கியாமத்துக்குரிய ஆயத். இன்னும் ஒரு ஆயத்து இருக்கிறது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். உலமாக்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு டிக்ளரேஷன். மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக் கொண்டார்கள். அந்த எக்ரிமெண்ட்டுக்கு வர சொல்லி அழைத்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னார், நேரடியாக சொல்லுங்கள், உங்களோட மார்க்கத்துல நாங்க இல்ல, எங்கட மார்க்கத்துக்கு நீங்க இல்ல, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்கோ, எங்கட மார்க்கத்தை நாங்க பின்பற்றுகின்றோம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பார்த்து நிராகரித்தவர்களே என்று அல்லாஹ் விழித்தார். அதற்கு மாற்றமாக விழிக்கும் பொழுதெல்லாம் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, என்னுடைய அடியார்களே, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் வலகத் கர்ரம்னா பனி ஆதம் யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின். சுப்ஹானல்லாஹ். எல்லா இடத்திலும். ஆனா இந்த இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று என்னையும் உங்களையும் பார்த்து விழிக்கணும். விழித்து என்ன சொல்றான் தெரியுமா? ஒரு கட்டத்தில் சொல்றான், குத்திப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, நோன்பு பிடிங்கோ. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதை இல்லாஹி வ ரசூலிஹி யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரன் மினல் ظنி யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று குர்ஆன்ல விச்சது. ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் ஒவ்வொன்றை சொல்லுகிறான். ஒருத்தர் சொல்லுகிறான், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத் சொல்லுங்கள்.
يا أيها الذين آمنوا كتب عليه يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாருக்கு சொல்லுகிறான்? ஈமான் கொண்ட மக்களுக்கு. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க. என்ன அர்த்தம்? நாங்க முஸ்லிம் இல்லையா? ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ் விழிக்கிறான், விழித்து சொல்லுகிறான், உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க. நாங்க இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறோமா? அப்ப இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு என்ன வித்தியாசம்? இஸ்லாம் என்ன, ஈமான் என்ன? ஈமான் கொண்டவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ, இது இரண்டாவது பாயிண்ட். அப்ப நாங்க இஸ்லாத்தில் இல்லையா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று சொல்லி நாங்க நம்பி இருக்கின்றோம். வேதங்களை நம்பினோம், மலக்குமாரை நம்பினோம், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று நம்பி இருக்கின்றோம். சுவர்க்கம், நரகம், கபர் எல்லாம் ஹக் என்று நம்பி இருக்கின்றோம். அப்ப நாங்க இஸ்லாத்தில் இல்லையா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஈமான் என்பது நம்பிக்கை. ஈமான் என்பது நம்பிக்கை, விசுவாசம். நம்பிக்கை என்பது ரொம்ப லேசி, அதுக்கு எந்த செலவும் கிடையாது, அதுக்கு எந்த செலவும் கிடையாது. நம்பினது படி நடக்கிறதுக்கு பேரு இஸ்லாம். அது கஷ்டம், அது கஷ்டம். ஒரு சகோதரர் அவருடைய உம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அவருக்கு நல்லக தெரியும் எந்த புள்ளையும் என்ன கஷ்டப்படுத்தும். நீங்க யாரு நினைச்சவான எந்த புள்ள அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி, உங்களோட வாப்பா உங்களோட உமா அப்படித்தான் உங்களை வளர்த்தாங்க. எந்த புள்ள எனக்கு கொண்டு செய்ய மாட்டாங்க உங்களை வளர்த்தாங்க. உங்களோட வாப்பா யாரெல்லாம் வாப்பா உமாவை துன்புறுத்துறாங்களோ, வாப்பா உமாவை கஷ்டப்படுத்துறாங்களோ, வாப்பா உமாவை அவமதிக்கிறாங்களோ, வாப்பா உமாவை சுப்ஹானல்லாஹ் முதியோர் இல்லங்கள்ல கொண்டு போய் விட்டு விட்டு வந்திருக்கிறார்களோ, அல்லது வாப்பா உமா தட்ட தனிய யாருமே இல்ல வீட்டுல தனி இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட வாப்பா உமா உங்களோட வழக்கக்குள்ளையும் அவங்களும் நினைச்சாங்க ஏந்த புள்ள எனக்கு இப்படி செய்ய மாட்டாங்க சொல்லி. ஏந்த புள்ளைய நெஞ்சோடு அணைச்சித்தான் ஒவ்வொரு உமா புள்ள வளர்த்தது, வேர்வை சிந்தித்தான் வாப்பா உண்மைகளை வளர்த்தது. அவங்க நினைச்சு செஞ்சது நல்லா இருப்பாங்க என்று சொல்லி நாங்களும் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியும். ஏந்த உம்மக்கும் வாப்பாக்கும் நான் எதை செஞ்சேனோ அதை ஏந்த புள்ள எனக்கு செய்யும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் செய்யறோம் இல்லை, தெரிஞ்சாலும் செய்யறோம் இல்லை. ஏன் காரணம் என்றா, நம்பிக்கை என்பது லேசி, நடைமுறைப்படுத்துவது என்பது அது கஷ்டம். அது இஸ்லாம், அது இஸ்லாம். வட்டி வாங்குறீங்க, வட்டிக்கு குறை இருக்குதா முஸ்லிம் சமூகத்துல? வட்டிக்கு குறை இருக்குதா முஸ்லிம் சமூகத்துல? யாருதான் வட்டியோட சம்பந்தம் இல்லை? இல்லாமல் ரஹிம ரப்பி, யாருக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான் அவர்களை தவிர. வட்டி என்பது சர்வசாதாரணம். வட்டி என்பது வங்கியில போய் பேங்க்ல போய் லோன் எடுக்கிறது மட்டுமல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் கண்டு தள்ளி வாங்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் கண்டு காசு வாங்குறோம். சுப்ஹானல்லாஹ், ப்ராஃபிட் மட்டும் பேசுறீங்க, நஷ்டத்தை பேசுறீங்களே இல்ல. இது ஹலாலா? இது ஹலாலா? ஹாபர்ல கண்டனர் வந்திருக்குது, வியாபாரம் கண்டனர் வந்திருக்குது, கிளியர் பண்ண வேண்டும், கையில சல்லி இல்ல. யாராவது ஒரு இடத்துல போய் கேட்கிறாரு, கேட்கிறோம், தாங்க சல்லி தாங்க, உங்களுக்கு லாபத்துல பங்குதாரு என்றால் இது என்ன வியாபாரம்? இது என்ன வியாபாரம்? அனந்தரட்சத்துல துரோகம் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒருத்தர் மௌத்தானா அவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. அதை விட்டுட்டு போன சொத்து பெரிய ஏக்கர் கணக்கில் உள்ள காணியாக இருந்தாலும் சரி, அது சதங்களாக இருந்தாலும் சரி, சதம் சதம். எங்கட வாப்பா மௌத்தாகுள்ள வாப்பா கொண்டுமே இல்ல. வாப்பா வாங்கின 10 பெனடோல் கார்டுல 2 பெனடோல குடிச்சிட்டு மற்ற பெனடோல் கார்டு எல்லாம் பேலன்ஸ் ஆக இருக்கின்றா அதுவும் அனந்தர சொத்து.
இது எப்படி பிரியணும்? இது எப்படி பிரியணும்? நீங்க 2 எடுத்துக்கோங்க, நான் 2 எடுக்கிறேன், அங்க 2 எடுக்கணும், அப்படி பிரியேனாது. இது எப்படி தெரியுமா பிரியணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நஸீபன் மஃப்ரூதா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுக 12 மணிக்கு லுஹர் தொழுவோம் யாரும் சொல்றது இல்ல. 11:57க்கு பாங்குண்டா அது 11:57க்கு தான் பாங்கு, அது 58க்கு இல்ல. இஃப்தாருடைய நேரம் 6:02க்கு தான், 6:02க்கு தான் இஃப்தார். சஹர் முடிகிறது 4:49க்கு, 49க்கு தான், 50க்கு இல்ல. அதை முற்படுத்தவும் மேலா பிற்படுத்தவும் மேலா. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா என்று அல்லாஹ் சொன்னது போல அனந்தர சொத்தையும் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். நஸீபன் மஃப்ரூதா, நஸீபன் மஃப்ரூதா. ஒருத்தர் மௌத்தானா அவருடைய சொத்தை எப்படி பிரிக்கும்? இது உங்களுக்கு நினைத்த மாதிரி செய்ய இயலாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரு செய்யறாங்க? அனந்தர சொத்து பிரிச்சோட எல்லாருக்கும் தெரியும். வாப்பட சொத்துல விளையாட இயலாது. ஏந்த வாப்ப மௌத்தாகக்குள்ள ஏந்த தாய் கற்பிணியாக இருக்கிறாள் என்று வச்சுக்கோங்களேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகிறாங்க. 63ல மௌத்து வந்துச்சு. அவட மனைவி, அவட 3வது மனைவி கற்பிணியாக இருக்கிறா, வயிற்றுல ஒரு புள்ள. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னாங்க, மகளே நான் மௌத்தானா போன்ற ஒரு தங்கச்சி இருக்கிறா, என்ற மகள் உம்மு குல்சூம், அந்த பிள்ளைக்கு பேர் உம்மு குல்சூம் வைக்கப்பட்டுச்சு. சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு அனந்தர சொத்துல பங்கு இருக்குது, நான் மௌத்தானா சொத்து இப்படித்தான் பங்கு வச்சு கொடுக்கப்பட வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவத்தாவுல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது விசுவாசம் மட்டுமல்ல, நம்புறது லேசி, நம்புறது ரொம்ப லேசி. ஆனா நடைமுறைப்படுத்தி காட்டுங்க பார்ப்போம். நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் சொல்றான், நீங்க இஸ்லாத்தை நம்புறீங்க, உங்களோட நம்பிக்கை மட்டும் போதாது, அந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துங்க, கடைபிடிங்க, வாங்க இஸ்லாத்துக்கு. இந்த பாப்பா மௌத்தா இந்த வீட்டை பிரிக்கணுமா, பிரிப்போம். எனக்கு வீடு இல்லா போனாலும் பிரச்சனை இல்ல, நாங்க பிரிச்சு வாப்பட வீட்டை யார் யாருக்கு போகணும். சம்டைம்ஸ் சில கட்டங்கள்ல வாப்பட வாப்ப இல்ல, வாப்பட வாப்ப ஏற்கனவே மௌத்து, ஆனா வாப்பட வாப்ப இருக்கிற, வாப்பட வாப்பட வாப்ப இருக்கிறார், அப்ப இருக்கிறாரு. அப்ப அப்பக்கு வயசு என்ன, 90 வயசு. அப்பக்கு சொத்து போகணுமா? ஓ நிச்சயமாக. உங்களோட வாப்ப விட்டுட்டு போன சொத்துல வாப்பட வாப்பட வாப்பக்கு அப்பக்கு 16.5% போக வேண்டும். நீங்க கொடுப்பீங்களான்றது பிரச்சனை அல்ல. கொடுக்க இல்லட்டி நான் இஸ்லாத்தில் இல்ல, நான் கொடுக்க இல்லட்டி இந்த குர்ஆன் ஓத தகுதி இல்லை எனக்கு. இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது நம்புறது லேசி, நம்புறது ரொம்ப லேசி, பேசுறது ரொம்ப லேசி. ஆனா நடைமுறைப்படுத்திக்க பார்ப்போம். நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்குவோம். உங்களோட இஸ்லாம் நோன்பு மட்டுமல்ல, உங்களோட இஸ்லாம் தலவாத்து சொல்றது மட்டுமல்ல, உங்களோட இஸ்லாம் ஜும்மா சொல்றது மட்டுமல்ல, உங்களோட இஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும், எல்லாத்திலையும் இருக்கணும். இதைத்தான் 3வது அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உத்ஹுலூ பிஸ்ஸில்மி, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க. எப்படி வரணும்? எப்படி வரணும்? எங்க எல்லாருக்கும் சொல்ல, நாங்க முஸ்லீம்கள் தானே. அல்லாஹ் சொல்றான், இல்ல, எப்படி தெரியுமா நீங்க வரணும்? காஃபா, டோட்டலி வந்து சேருங்க, சம்பூர்ணமாக. அங்க சம்பூர்ணமாக பள்ளியுள்ளுக்கு மட்டும் முஸ்லீமாக இருக்கேன். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ கண்டேனோ அது மாதிரி தொழுகிறது மட்டுமல்ல, நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படி வாழ பழகுவோம். முழுக்க இஸ்லாமாக வாழணும். இன்றைக்கு நிக்காஹ் பள்ளியுள்ளுக்கு இஸ்லாமிய முறைப்பிரகாரம். பள்ளிக்கு வெளியே போனா திருமணம் எப்படி? பள்ளிக்கு வெளியே போனா திருமணம் எப்படி? நிக்காஹ் எப்படி? வலிமா எப்படி இருக்குது? சாப்பாடு எப்படி இருக்குது? மஹரமியத் எங்க பேசப்படுகிறது? ஹலாலுக்கு என்ன, ஹராமுக்கு என்ன குறை இருக்கிறாங்க? அல்லாஹ் இல்ல இல்ல,
நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாரண்டா சம்பூர்ணமா வாங்கோ, இல்லத்தி வரவானம், எனக்கு தேவையில்லை. அல்லாஹு கனிய்யுன் ஹமீத். அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜ பத்தி சொல்லக்குள்ள, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா. ஹஜ்ஜி கடவுளுக்கு பமன் கஃபர, யாராவது எனக்கு ஹஜ்ஜிக்கு போகலாம், இவ்வளவு பணம் செலவழிக்கணும், எதுக்காக வேண்டி இந்த பணத்தை கொடுக்கணும், இது ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கலாம் தானே என்று யாராவது ஒருத்தர் அதை நீங்க நினைச்சு அதை நிராகரிப்பு செஞ்சு அல்லாஹ் சொல்றான், உங்களோட ஹஜ்ஜை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன், உங்களோட ஹஜ்ஜை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன். நீங்க யாரும் நாங்க நினைக்க கூடாது, நாங்க இஸ்லாத்தில் இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத்ல, நீங்க இஸ்லாத்துல இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு எந்த லாபமும் கிடையாது, நீங்க இஸ்லாத்துக்குள் இருக்கிறதுனால அந்த கண்ணியம் உங்களுக்கு தான். அதனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, முழுமையான இஸ்லாம் எங்க வாழ்க்கையில வர வேண்டும். முழுமையான இஸ்லாம் இதை 4 பகுதியாக பிரிக்கலாம். ஒரு பகுதி என்ன தெரியுமா? எங்களுடைய ஈமான், ஈமானுடைய பகுதி. 2வது பகுதி வணக்க வழிபாடுகள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரையில பள்ளி வாயில்கள் நிறைந்து வலிந்து காணப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், தொழுகைக்கு பள்ளி வாயில் நிறையுது, ஜும்மாவுக்கு நிறையுது, ரமலான்ல நிறையுது, பெருநாளைக்கு நிறையுது, தொழுகைகளுக்கு நிறையுது. அநேகமான பள்ளிகள்ல போய் பார்த்தா சுபஹுடைய தொழுகைகளுக்கு கூட பள்ளிகள் நிறைந்து காணப்படக்கூடிய காட்சிகள் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த நாட்டில அதை நிலையானதாக அல்லாஹ் வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வந்துட்டா மாஷா அல்லாஹ், எந்த பக்கம் பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நோம்பினுடைய அடையாளங்கள், நோம்பினுடைய வாடைகள் வீசிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலம் வந்தா ஹஜ்ஜிக்கு மக்கள் போறாங்க. இப்படியான ஒரு கலாச்சாரம், ஒரு நடைமுறை, ஒரு பழக்க வழக்கம், ஒரு இபாதத்துடைய மோகம் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதனை நிலையானதாக அல்லாஹ் வைப்பானார். அதே போல 2வது 3வது ஒரு பகுதி இருக்குது, அதுதான் எங்கட கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் நாங்கள் எங்கட டீலிங்ஸ், எத்தனை பேருக்கு சொல்லேலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற கொடுக்கல் வாங்கல், என்ற பிசினஸ், என்ற தொழில் வந்துட்டு 100க்கு 100 இஸ்லாம் சொன்ன முறப்பிரகாரம் தான். எத்தனை பேருக்கு சொன்னேன்? இதுல ஹராம் கலப்பத்தில்ல, இதுல நான் யாரை ஏமாத்தில்ல, இதுல எனக்கு வேலை செய்யற வேலைக்காரன் லேபர்ஸ் இருக்கிறாங்களே அவர்களையும் லேபராக நான் பார்த்தில்ல, மார்க்கம் சொல்றபடி என்ற பிரதர்ஸாகத்தான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்கள் இன்றைக்கு அல்லாஹ் அவர்களை உங்களுடைய கைக்கு கீழே வச்சிருக்கிறான். அல்லாவுக்கு ஏலும் உங்களோட குழந்தைகளை அவங்களோட கையில வச்சோம் மேலும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படி. வாப்பட கடையில கூலி வேலை செய்யறாங்க, கேட்டா வாப்பட கடையில கூலிக்கு இருந்தவர் பொஸ்ஸா விட்டாரு. இப்ப பொஸ் வந்து முந்தி சென்ற தலைமுறையில கூலிக்கு இருந்தவர் இப்ப அதே கடையில பொஸ்ஸோட மகன் கூலி வேலை செய்யறாரு. உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய கைக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் உதவி எப்ப தெரியுமா வரும்? பள்ளிக்குள்ள தொழுது கேட்கிற துஆவை விடவும் பவரான துஆ தான் ஹலாலாக சம்பாதிச்சுட்டு கேட்கிற துஆ. இத பதிய வச்சுக்கோ, இத பதிய வச்சுக்கோ. தொழுதுட்டு நோபத்து வந்துட்டு கேட்கக்கூடிய துஆ நிச்சயமாக கபூலாகும், அதுல சந்தேகம் கிடையாது. நோபாலிக்கு ஒரு துஆ இருக்குது, தொழுகையாளிக்கு ஒரு துஆ இருக்குது, நிச்சயமாக கபூலாகும். ஆனா அதை விடவும் பவரான துஆ, அதை விடவும் அல்லாஹ்விடத்துல மிகவும் பவரான துஆ என்ன தெரியுமா? தொழில்ல, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்ல தீன் படி நடந்துட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிற துஆ இருக்குது. அதுக்கு அல்லாஹ் உடனே பதில் சொல்லுவார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்றாங்க. ரியாதுஸ் ஸாலிஹீன்ல இருக்குது, பள்ளிகள்ல வாசிப்பாங்க. இத கேளுங்கோ. இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு என்ன தெரியுமா? 3 சகோதரர்கள் ஒரு பயணத்துல போனாங்க. திடீரென்று மழை பெஞ்சிச்சது, இடி முழக்கமாக இருக்குது. ஒரு குகைக்குள்ள போயிட்டு அடைக்கலம் புகுந்து கொண்டாங்க. ஒரு குகைக்கு மழை விடும் வரைக்கும்
நாங்க இந்த அம்பலத்துள்ளுக்கும் இந்த கடை கட்டோரத்திலேயே ஒதுங்கிறது போல அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல பாலைவனத்துல தான் பயணிக்க வேண்டும். ஒரு மலை குகைக்குள்ள போய் அடைக்கலம் ஊட்டு கொண்டார்கள். மழை பெஞ்சு கொண்டிருக்குது, இடிமுழக்கமாக இருக்குது. பெரியோர் பாறாங்கல்லு வந்து இந்த மக்களுடைய கதவை மூடிக்கொண்டு இப்ப யாருக்கு சொல்றதுக்கு, எப்படி வெளியே போறது? மௌத்த தவிர வேறொன்றுமே கிடையாது. இந்த 3 பேரும் சேர்ந்து இதை தள்ளினாலும் போகாது, அந்த அளவுக்கு பெருசு. இது நான் சொல்ல இல்ல, சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேரும் கேட்க சொல்றாங்க தெரியுமா, எங்களுக்கு எந்த உதவியும் வாரத்துக்கு எந்த வகையான ஒரு வழியும் இல்ல, நாங்க செஞ்ச நலவுகளை வச்சு அல்லாஹ்வுக்கு துஆ கேட்போம். எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா நாங்க சொல்லுவோம், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து என்ன வெளியே போட்டா நான் இதை செய்வேன், அதை செய்வேன், பள்ளி கட்டுவேன், மதரசா கொடுப்பேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், செஞ்சா நான் செய்வேன் என்று தான் நாங்க சொல்றோம். அப்படி செய்ய வானம், செஞ்சு வைங்கோ, கஷ்டம் வந்தா கேட்கறதுக்கு செஞ்சு வைங்க. இப்ப ஏதாவது கஷ்டம் வந்தா கேட்கறதுக்கு நாங்க நோய் வந்து ஐசி ரூம்ல படுத்துக் கொண்டுதான் பள்ளி கட்ட பார்க்கிறது. டாக்டர் சொல்லிட்டாரு கேன்சர் 4வது ஸ்டேஜ்ல கேன்சர் வந்திருக்குது, அப்பதான் சதக்காவுக்கு வழி தேடுறாரு, அப்பதான் சதக்கா கொடுக்க வழி தேடுறது. சரி, அப்படியாவது கொடுத்து முடியுது என்றுதான் ஹதீஸ் இருக்குது. இன்னல்லாஹ் அவத்தக்கும், அந்த கஷ்டத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ஆனா அப்படி கொடுக்க வாரம், நல்ல தேக ஆரோக்கியத்தோட, நல்ல வசதி வாய்ப்போட, நல்ல கட்ஸோட, உங்களுக்கு தேவை இருக்கக்குள்ள நீங்க செய்யுங்கோ. அதுல 3 பேரு சொன்னாங்க, நாங்க பிறகு செய்யறதை வச்சு துவா கேட்க தேவையில்லை, நாங்க செஞ்சத்தை வச்சு துவா கேட்போம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான துவா. வியாபாரிகளே, கழுத்துறையில வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து சொல்லுகின்றேன், வியாபாரிகளே இந்த ஹதீஸை படிக்கும். அது ஒருத்தர் துவா கேட்டது, ஆச்சரியமான துவா. 50 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், இஃப்தார் இப்படி செஞ்சிருக்கிறேன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறேன், அதெல்லாம் மேல்விச்சமானது. உங்களோட கடமை என்ன? அவர் சொன்னாரு கையேந்தி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னிடத்தில் ஒருத்தர் கூலி வேலை செஞ்சார், என்னிடத்தில் ஒருத்தர் கூலி வேலை செஞ்சார், வேலை செஞ்சு போட்டு சம்பளம் வாங்காம போயிட்டார். இந்த ஹதீஸ கொஞ்சம் கவனமா படிங்க. இதுல பொருளாதாரம் அப்படி இருக்குது, எக்கானமி அப்படி இருக்குது. ஹதீஸ் சொல்லுக்கு அவர் சம்பளம் வாங்காம போயிட்டார். நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு சம்பளம் வாங்காம போட நாங்க சொல்லுவோம், வந்தா கொடுப்போமே, வந்தா கொடுப்போம். அப்படி சொன்னாலே பெரிய இஸ்லாம் என்று நாங்க நினைக்கிறோம். ஆனா வேலை செஞ்ச வேலைக்காரனுடைய சம்பளத்தை கொடுக்கணும். அவர் இன்றைக்கு 5000 ரூபாய் பணத்துக்கு அவர் பங்காளி, அவர் தகுதியானவர் என்றால் அவருடைய பணம் எனக்கு இருக்குது. அந்த பணம் ஏந்த பணம் அல்ல, அந்த பணத்தால முதலீடு, அந்த பணத்தால் எனக்கு லாபம் எடுக்க முடியாது. அப்ப என்ன செய்வது? அப்ப என்ன செய்வது? நாங்க என்ன செய்வோம்? அப்படியா அந்த 5000 ரூபாய் பணத்தை எடுத்து ஒரு அம்பிலப்புல போட்டு அப்படி அதை ஒட்டி அதுக்கு மேல இன்னாருடைய பணம் என்று எழுதி வச்சு வச்சிடும். அப்படி கொஞ்சம் பேருக்கு அதுவும் பாவம். ஏண்டா பணத்தை பதுக்கக்கூடாது, பணத்தை பதுக்கக்கூடாது. பணம் எப்பயுமே சர்க்குலேஷன் இருக்கணும், பணம் எப்பயுமே அது பராமரிப்பு இருக்கணும், அது அதிர்ந்து கொண்டே இருக்கணும். பணத்தை பதுக்க இயலாது, அது அவருக்கு தெரியும். நபியினுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை போன்ற வகையாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் என்ன செய்ய, பணத்தை அவருடைய பணத்தை எனக்கு வச்சு கழுவ முடியாது, அவருடைய பணத்தை ஒதுக்கி வைக்கவும் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த பணத்தை முதலீடு செய்யணும். என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு ஆட்டை வாங்கி விட்டாரு, அந்த பணத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கி அப்படி வச்சுட்டாரு. அந்த ஆடு சும்மா இருக்க இல்லாத மந்தையாக மாறிவிட்டது, அது பெரிய பெரிய ஒரு மந்தையாக மாறிவிட்டது. அதை பராமரிக்க வேண்டும்.
ومن كان غنيا فليأكل ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف. குர்ஆன் அப்படித்தான் பேசி இருக்கிறது. இது விரிவாக பேசுற நேரம் அல்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த மந்தைய, அந்த ஆட்டு மந்தை அப்படியே மேய்ச்சி கொண்டிருக்கிறாரு, பராமரிக்கிறார், எல்லாம் செய்றாரு, எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து அவர் கேட்டாராம், நான் கூட கடையில இவ்வளோ காலத்துக்கு முன்னால கூலி வேலை செஞ்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சம்பளம் வாங்காம போயிட்டேன், முடியுமாக இருந்தா அந்த சம்பளத்தை தாங்கோன்னு கேட்டாரு. யா அல்லாஹ், ஹராம் ஹலால் ஞாபகத்துக்கு வந்துச்சு, போன்ற சிந்தனை எனக்கு வந்துச்சு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? இதோ கண்ணுக்கு தென்படக்கூடிய இந்த ஆட்டு மந்தையெல்லாம் ஓண்டது தான், எடுத்துக்கொண்டு போன்று சொல்லிட்டேன். யா அல்லாஹ், இதை உனக்காக வேண்டித்தான் செஞ்சேன், உனக்காக வேண்டித்தான் செஞ்சேன், எங்களுக்கு உதவி செய்ய துவா கேட்டார். நான் சொல்றேன், பஜார்ல இந்த தீன் வர வேண்டும், தெருவில் இந்த தீன் வர வேண்டும். இந்த தீனின் பக்கமாகத்தான் அழைப்பு. சம்பூர்ணமாக வாங்குவோம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, பாதைக்கு செய்வானாக. இதைத்தான் நாங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, இன்றைக்கு நாங்க எல்லாரும் பேசுறது அக்ஸாவை பற்றி. மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன், கஸா, இதுக்கு துஆ கேட்கிறோம், அழுகிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அக்ஸாவுடைய சாவி எடுக்க போறாங்க. எல்லாருக்கும் ஒரு செய்தி சொன்னாங்க, அக்ஸாவுடைய சாவி எடுக்கிறதுக்கு போறாங்க. மதீனா முனவ்வராவிலிருந்து பிரயாணம் வச்சிருக்கிறாங்க, தனியா போறாங்க, 2 பேர் சேர்ந்து போறாங்க. பெரிய படைபட்டாளம் ஒன்றும் இல்ல. மதீனா முனவ்வராவுடைய முஸ்லிம்களுடைய கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பிச்சு பயணம் வச்சிருக்கிறாங்க. இத படிங்கோ உலமாக்களே, இந்த பாடத்தை நடத்துங்க மக்களுக்கு, இந்த பாடத்தை சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு. உமர் எப்படி போனாங்க? அங்க போயிட்டுட்டாங்க, இப்ப போய் சேர்ந்துட்டாங்க. 1500 கிலோமீட்டர் தூரம் போய் சேர்ந்துட்டாங்க. சோனா போர்டர்ல, பலஸ்தீனுடைய போர்டர்ல, எல்லையில நிக்கிறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரவேற்கிறதுக்காக வேண்டி ஒரு நீண்ட 1500 கிலோமீட்டர் பயணம் உண்டா, கிட்டத்தட்ட ஒரு 15-16 நாளுடைய பயணம். அந்த தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. முடியெல்லாம் எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும், உடுப்பு எப்படி இருக்கும், சுப்ஹானல்லாஹ். ஒரு நிலைமையில வந்து சேர்ந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த உமரை பார்த்து, உமர் உங்களோட உடுப்பை கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன். அமீருல் முஃமினீன், நீங்க போற இடம் இருக்குது, பெரிய மக்கள் வாழக்கூடிய இடம், ஹைலி ஒரு டிமாண்ட் ரெஸ்பெக்டான மக்கள் வாழ்ற இடம். இது ஒரு டிப்ளமசி, இது ஒரு டிப்ளமசி. இந்த 2 நாட்டுக்கிடையில நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை. எனவே இந்த உடுப்போட போனா அவ்வளவு அழகாக இருக்க மாட்டாது, உடுப்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுவான்னு கேட்டாங்க. அப்பத்தான் சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதைத்தான் எனக்கும் சொல்லிக் கொள்றேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். அதுதான் அக்ஸாவுக்காக துஆ கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா சொன்னாங்க? அபூ உபைதாவை பார்த்து, அபூ உபைதா, நீ எனக்கு இந்த ஷர்ட்டை மாற்ற சொல்றீங்க இல்லையா, எதுக்கு? கண்ணியத்துக்காக வேண்டியா? இந்த ஷர்ட்டை மாற்றி கண்ணியத்தை தேட போறீங்களா? ஏன் இப்படியே போனா என்ன சரி வராதா? சொன்னாங்க, நஹ்னு கௌமுன் இன்னா குன்னா அஸல்ல கௌமின் ஃபஅஅஸனா அல்லாஹு பில் இஸ்லாம். நஹ்னு கௌமுன் அஅஸனா அல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா, நாங்க ஒரு கூட்டம் வாப்பா, இந்த நாட்டில் 90% மக்களுக்கு வித்தியாசமாக 10% வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாங்க ஒரு கூட்டம். எங்களுக்கு கிடைச்ச கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான். எங்களுக்கு கிடைச்ச கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான். நாங்க முஸ்லிம் என்ற கண்ணியம் மட்டும்தான் கண்ணியம், வேற எந்த கண்ணியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் முஸ்லிம். மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை ஒன்று இருக்கு, எனக்கு ஹராம் ஹலால் தெரியும், அது மட்டும்தான் இந்த வாழ்க்கை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நஹ்னு கௌமுன், நாங்க ஒரு கூட்டம், அஅஸனா அல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு கண்ணியம். இஸ்லாம் என்றா பள்ளிக்குள்ள மட்டுமல்ல, தெருவிலையும் வர வேண்டும், கடையிலையும் வர வேண்டும், குடுக்கல் வாங்கலிலையும் வர வேண்டும், தொழில் குடும்பத்திலே வர வேண்டும், மனைவியோட வர வேண்டும், பிள்ளைகளோட சேர்ந்து வர வேண்டும், பெற்றோருடையும் சேர்ந்து வர வேண்டும்.
சொன்னாங்க, நாங்க ஒரு கூட்டம் இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாம் இஸ்லாத்தை ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த ஷர்ட்டை உடுத்துக்கொண்டு இந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு இந்த செல்வாக்க வச்சுக்கொண்டு யாராவது ஒருத்தர் கண்ணியத்தை தேடுவார் என்றிருந்தா அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான் என்று உமர் சொல்ல இல்ல. அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்ல இல்ல. மாறாக என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விட்டான். அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டு. இந்த சமூகம் திரும்ப வேண்டும் முழுமையான இஸ்லாத்தின் பக்கம். இந்த சமூகம் திரும்ப வேண்டும் முழுமையான இஸ்லாத்தின் பக்கம். குடும்ப வாழ்க்கையிலையும் இஸ்லாம், தொழிலையும் இஸ்லாம், வீட்டிலையும் இஸ்லாம், பள்ளியிலையும் இஸ்லாம், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாத்தை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. அந்த இஸ்லாத்தின் பக்கமாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமாக வந்து சேர்ந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய அனைத்து வகையான கர்மங்களையும் நலவையும் மட்டுமாக்கி வைப்பாயாக, கெடுதிகளை விட்டு பாதுகாத்திடுவாயாக, என்னுடைய பெற்றோர்களை பொருத்திக் கொள்வாயாக, கபறுகளை பிரகாச